இந்த பொண்ணுங்க இவங்களை நம்பி தானே உடம்ப காட்டுறாளுங்க, இல்லை எடுத்து போய் காட்டுறாளுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் தான் எடுத்தாலும் அதில் காதல் எதுவும் இல்லாமலா இருக்கும்? இல்லைன்னா அந்த உங்களுக்காக துணிஞ்சு மொத்தத்தையும் அவுத்து போட்டு நிப்பாளுங்களா இந்த செல்போன் முன்னாடி? என்ன விஜி அமைதியா இருக்க? இவனுங்க நேரில் பழகந்து போதாம அதை வீடியோ எடுத்து டெய்லி ரசிக்கணும். அப்புறம் 2 பேர் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா இவரு மூஞ்ச மறைச்சிட்டு அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் பரவி விடுறது. கடைசியில் அந்த பொண்ணு தூக்குல தொங்குறது. இவனுங்களாலே இன்னைக்கு பிட்டு படம் எடுக்கிறவனுங்களாம் தலையில துண்டை போட்டு போயிட்டானுங்க. இப்ப நான் எடுக்கிறேன் பாரு ஒரு பெரிய பிட்டு படம். டோரா, இந்த படத்துக்கு நீ தான் கேமராமேனு. இந்தா என் போனை எடுத்துக்கின்னு அந்தாண்ட போ. கேமரா ரோலிங் ஆக்ஷன். டோரா, இந்த மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கா? செம ஃப்ரெஷ். இப்ப நீ அவன் எடுத்த வீடியோவோட பளிச்சுன்னு எடுக்கிற. விஜி அப்புறம் எதனா நான் அசிங்கமா கேட்ட போறேன். ஏற்கனவே வீடியோ ஓடிக்கின்னு தான் இருக்குது. வீடியோ ஓடிட்டு தான் இருக்கா? இப்ப பாரு. நீ என்னடா அந்த வீடியோல? இப்ப நான் குத்துறேன் பாரு இந்த வீடியோல. என்னம்மா செம வேகம் போல, எப்ப இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சீங்க? என்ன டோரா, நான் வேகமா ஓட்டிக்கணும்னா? தெரியலையே, ஆனா சொல்றாரு. சாமி 500 சிசி சாமி வண்டி வேகமா வராம உருண்டு நான் வரும். 500 சிசி இந்த வண்டி என்ன விலை இருக்கும்? 2 லட்சம் ஆகுது. ஏது உங்களுக்கு இவ்வளவுலாம் காசு? பிச்சை எடுத்தோம். என்ன திமிர? இல்ல சாமி, டெய்லி ஒரு கொலை பண்ணுவோம், கொலைக்கு 50,000 தருவாங்க. அப்படி பண்ணா 4 நாள்ல வாங்கிட முடியாதா என்ன? என்ன சொல்ற? நாங்க பிச்சை எடுத்து வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, கொலை செஞ்சு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, வேற என்ன சொன்னாதான் நம்புவீங்க? அத்தா நீ லைசன்ஸ் காட்டி முத கிளம்பு. லைசன்ஸா? அது எது எங்க கிட்ட? லைசன்ஸ் இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டி தெரியுங்களா? வண்டி டேஷன் விடு. என்னது டேஷனுக்கா? வாங்கலாம். 97 தான் எங்களுக்கு முத லைசன்ஸே கொடுத்தீங்க, நாங்க பொறுத்துக்கல. அப்புறம் நீங்க மட்டும் ஏன் அவசரப்படுறீங்க? செத்த பொறுங்க, எல்லாம் சீக்கிரத்துல எடுத்துருவோம். ஐ பயங்கரமா பழகுது இதுங்க. ஐயா இதுங்க லைசன்ஸே இல்லாம இவ்வளவு பெரிய வண்டி ஓடி தெரியுதுங்க ஐயா. யோ அறிவில்ல, மணி நான் கடலை போட்டு இருப்பேன் நீ. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏன் உன் கண்ணுக்கு ஆம்பளை தெரிய மாட்டாங்களா? ஏய் வண்டி எதுன்னு கிளம்ப. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ இங்க வாயா. அதுக்கிட்ட என்ன பேசினீங்க? சார் என்னோட டியூட்டி தான் சார் நான் பார்த்தேன். டியூட்டியை பாத்தியா? சனின உனதான் நாங்க வர வேணாம் சொல்லிக்கிறோம்ல, அப்புறம் என்ன மயிருக்கு இங்க வர? உனதான் நாங்க எல்லாம் சேர்ந்து தலைமொழிட்டோம், வீட்டு பக்கமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் இன்னும் இங்க வந்து எங்களை அசிங்க பத்தி நிக்கிற? என்ன ஜென்மமோ? என்ன என்ன சவுண்ட் விடுற? கிளம்பு. உன் அண்ணக்காரன் என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை. சரி உள்ள வா. விஜி நம்ம இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். அடிங் டோரா, என்ன திமிரா? இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் பாத்துக்கலான்ற? உங்க அண்ணன் என்ன பண்ற? விஜி அண்ணன் எதுவும் சொல்லல, வா நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம். இந்த பாரு உன்னை தேடின்னு வந்துக்கிறாங்க.
பரிசு வா விஜி உக்காருங்க ஐயா. எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. இங்கதான் போற இங்கதான் வர, அம்மான்னு இருக்கிறதே மறந்துட்டியேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விஜி கூட தான் தங்கி இருக்கிறேன். சரி, வார வாரம் ஆஸ்பத்திரிக்கு போயின்னு இருக்கியா? அதெல்லாம் போயின்னு தான் இருக்கேன். உன் அண்ணன் ஆட்டோ வச்சு கூட்டின்னு போறான். மெய்யாலுமே வா? அதெல்லாம் கரெக்டா போயின்னு இருக்கேன். சரி, மணி ஆகுது, நான் கிளம்புறேன். விஜி செத்த இருமா, தோசை ஊத்துறேன், சாப்பிட்டு போங்களா. டோரா உட்காரு. நீங்க போய் கொண்டு வாங்க, நாங்க சாப்பிடுறோம். இந்தா, இது செலவுக்கு வச்சு. வேணா நீ வச்சுக்கமா, எனக்கு என்னமா செலவு இருக்கு? எதுக்கு காசு? நீ வச்சு நல்லபடியா செலவு பண்ணு. நீ நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும். மாத்திரை மருந்தெல்லாம் கடையில சும்மா கொடுப்பானா? இந்தா, இத புடி. விஜி 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கய்யா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க, நாங்க வரோம். சரி, போயிட்டு வரோம்மா.